हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवधीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। हरे कृष्णा। भगवद्गीதை 12வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். क्लेशो अधिगरस्तेषाम् अव्यक्ताशक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहावद्भिरवाप्यते. क्लेश कठिनम अधिगदर मिகவும் தேஷாம் அவற்றில் அவ்யக்த அருவத்தில் ஆசக்த பற்று கொண்டு சேத்தசாம் எவர்களது மனம் அவ்யக்தா அருவத்தில் ஹி நிச்சயமாக கதி முன்னேற்றம் துக்கம் கடினத்துடன் தேகவத்பிஹி உடலை உடையவரால் அவாப்யதே அடையப்படுகிறது. ஸோ டிரான்ஸ்லேஷன். எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சிந்தனைக்கு எட்டாததும் தோன்றாததுமான பரமபுருஷரின் அருவத்தன்மையின் பாதையை பின்பற்றும் ஆன்மீகவாதிகள் ஞான யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவர்கள் பக்தி யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கே ஞான யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையிலான வேறுபாடு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஞான யோக வழிமுறை இறுதியில் அதே இலக்கிற்காகத்தான் ஒருவனை கொண்டு வரும் என்ற போதிலும் அது மிகவும் கடினமான முறையாகும். ஆனால் முழுமுதற் கடவுளின் நேரடி தொண்டில் ஈடுபடும் பக்தி யோக பாதை உடலை உடைய ஆத்மாவிற்கு மிகவும் இயற்கையானதும் எளிமையானதும் ஆகும். நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து பல்வேறு உடல்களை பெற்று வந்துள்ள ஜீவாத்மாவினால் தான் இந்த உடல் அல்ல என்பதை ஏட்டறிவு மூலமாக புரிந்து கொள்வது மிகவும் கடினம். பக்தி யோகி கிருஷ்ணரது விக்கிரகத்தினை வழிபாட்டுக்குரியதாக ஏற்கிறான். அதன் மூலம் உடல் சார்ந்த எண்ணங்களை மனதில் தாங்கியுள்ள மனிதனும் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். பரம புருஷ பகவானை அவரது ரூபத்தின் மூலம் கோவிலில் வழிபடுவது சிலையை வழிபடுவது ஆகாது. சகுண வழிபாடு பரமனை குணங்களுடன் வழிபடுதல், நிர்குண வழிபாடு குணங்கள் அற்ற பரமனை வழிபடுதல் ஆகிய இரண்டிற்குமான ஆதாரங்கள் வேத இலக்கியங்களில் உள்ளன. ஆலயத்திற்குள் விக்கிரகத்தை வழிபடுதல் சகுண வழிபாடாகும். ஏனெனில் பகவான் பௌதீக குணங்களின் மூலம் அங்கே தோற்றம் அளிக்கின்றார். கல், மரம் அல்லது ஓவியம் போன்ற பௌதீக குணங்களின் மூலம் தோற்றமளிக்கும் போதிலும் பகவானது ரூபம் உண்மையில் பௌதீகமல்ல. இது பரமபுருஷரின் பூரணத்தன்மையாகும். பண்படாத உதாரணம் ஒன்று இங்கு கொடுக்கப்படலாம்.
தெருவிலே நாம் சில தபால் பெட்டிகளை பார்க்கிறோம். நமது கடிதங்களை அந்த பெட்டிக்குள் இட்டால் அவை செல்ல வேண்டிய இடத்திற்கு எவ்விதமான சிரமமுமின்றி இயற்கையாகவே செல்கின்றன. ஆனால் ஏதாவது ஒரு பழைய பெட்டியிலோ அஞ்சலகத்தால் வைக்கப்படாத ஒரு போலி பெட்டியிலோ நமது கடிதத்தை இட்டால் அது போய் சேராது. அதுபோலவே அர்ச்சா விக்கிரகம் இறைவனது அதிகாரப்பூர்வமான தோற்றமாகும். இந்த அர்ச்சா விக்கிரகம் பரம புருஷருடைய ஓர் அவதாரம். இவ்வுருவத்தின் மூலமாக இறைவன் சேவையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சர்வ சக்திமான், அனைத்து சக்திகளும் உடையவர். எனவே கட்டுண்ட வாழ்விலிருந்து மனிதனின் வசதிக்காக அவர் தனது அர்ச்சா விக்கிரக அவதாரத்தின் மூலம் பக்தனுடைய சேவைகளை ஏற்றுக்கொள்கிறார். எனவே பக்தனை பொறுத்தவரையில் பகவானை நேரடியாகவும் உடனடியாகவும் அணுகுவதில் சிரமம் ஏதும் இல்லை. ஆனால் ஆன்மீக தன்னுணர்விற்காக அருவத்தன்மையை பின்பற்றுவர்களது வழி மிகவும் சிரமமானதாகும். அத்தையோர் உபனிஷத்துக்கள் போன்ற வேத இலக்கியங்களின் மூலமாக பரமனின் தோன்றாத தன்மையினை புரிந்து கொள்ள வேண்டும். வேத மொழியினை கற்று எல்லையற்ற உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவை அனைத்தையும் உணரவும் வேண்டும். இது சாதாரண மனிதனுக்கு அவ்வளவு சுலபமானது அல்ல. மாறாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், விக்கிரகத்தின் நெறிப்படி வழிபடுதல், இறைவனது பெருமைகளை கேட்டல், இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பிரசாதமாக உண்ணுதல் போன்ற எளிமையான வழிமுறைகளின் மூலம் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரமபுருஷ பகவானை மிகவும் சுலபமாக உணர்ந்து கொள்கிறான். அருவவாதிகள் இறுதியில் பூரண உண்மையை உணராமல் போகலாம் என்ற அபாயம் இருக்கும் போதிலும் மிகவும் கடினமான பாதையை அவசியமின்றி பின்பற்றுகின்றனர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் பக்தனோ எவ்வித அபாயமோ சிக்கலோ கடினமோ இன்றி முழுமுதற் கடவுளை நேரடியாக அணுகுகின்றான். இதே போன்ற ஒரு பதம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் உள்ளது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதே இறுதி நிலை. அந்த சரணாகதி பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் அதை விடுத்து பிரம்மன் எது, பிரம்மன் அல்லாதது எது என்பதை புரிந்து கொள்ளும் சிரமத்தை ஏற்று வாழ்நாள் முழுவதையும் ஒருவன் கழித்தால் அதன் விளைவு துன்பமயமானதே என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. எனவே தன்னுணர்விற்கான இந்த கடினமான பாதையை இறுதி பலன் நிச்சயமானதல்ல என்பதால் ஒருவன் இப்பாதையினை ஏற்கக்கூடாது என்று இங்கே அறிவுறுத்தப்படுகின்றான். ஓர் உயிர்வாழியின் ஜீவாத்மாவின் தனித்தன்மை நித்தியமானதாகும். அவன் ஆன்மீக முழுமையுடன் ஐக்கியமாக விரும்பினால் அவன் தனது சுய இயற்கையின் நித்தியத்தன்மை, அறிவுத்தன்மை ஆகியவற்றை உணரலாமே தவிர ஆனந்தம் எனும் தன்மையினை உணர முடியாது. ஞான யோக வழிமுறையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற அத்தகு ஆன்மீகவாதி ஏதேனும் ஒரு பக்தனின் கருணையை பெற்றால் பக்தி யோகத்தின் நிலைக்கு வந்தடைய முடியும். அப்போது கூட அவனது நீண்ட கால அருவவாத பயிற்சி அவனுக்கு தொல்லையாகவே அமைகின்றது. ஏனெனில் அவனால் அக்கருத்தினை முழுமையாக கைவிட முடியாது. எனவே உடலை உடைய ஆத்மாவை பொறுத்தவரையில் பயிற்சியின் போதும் சரி, உணர்ந்த பிறகும் சரி, அவ்வியக்தம் அருவத்தன்மை அவனுக்கு எப்போதும் தொல்லையே. உயிருள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் சற்று சுதந்திரம் உள்ளது. அருவத்தன்மையினை உணர்வது தனது ஆனந்தமயமான ஆன்மீக இயல்பிற்கு எதிரானது என்பதை அவன் தெளிவாக அறிய வேண்டும். இம்முறையை யாரும் ஏற்கக்கூடாது. ஏனெனில் பக்தி தொண்டில் ஒருவனை முழுமையாக ஈடுபடுத்தும் கிருஷ்ண உணர்வே ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாழுக்கும் மிகச் சிறந்த வழிமுறையாகும். இந்த பக்தி தொண்டினை ஒருவன் அலட்சியப்படுத்த விரும்பினால் அவன் நாத்திகனாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. எனவே சிந்தனைக்கு எட்டாததும் புலன்களுக்கு அப்பாற்பட்டதுமான அருவத்தன்மையின் மீது கவனத்தை செலுத்தும் வழிமுறை இப்பதத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டபடி என்றுமே ஊக்குவிக்கப்படக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இம்முறையை சிபாரிசு செய்யவில்லை.
ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरून् श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश। श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं श्रीकृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता शिवशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधाकान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। ஸோ ஹரே கிருஷ்ணா. மலை நம்மளெல்லாம் ஒன்றா ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷனில் கொண்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு வருண பகவான். ஸோ இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் 12வது அத்தியாயம். இது வந்து பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துக்கு இந்த சாப்டருக்கு பேர். இதில் வந்து பகவத்கீதையில் இந்த சாப்டரில் ஒரு கேள்வி கேட்குறார் அர்ஜுனர். கிருஷ்ணர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கார். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலாக சொல்லி 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 அவருடைய புரிதலை மேலும் வளர்த்திட்டே வந்துட்டுருக்கார். இவர்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறார். 12வது சாப்டரில் முதல் ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வினா, 2 வகையான ஆன்மீகவாதிகளை நான் பார்க்குறேன். இந்த 2 வகையான ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பாதையில் எது சிறந்ததுன்னு கேட்குறாங்க. அது என்ன 2 விதம் அப்படின்னா, ஒன்று பரமபுருஷ பகவான் அப்படிங்கிற அருவமாக வழிபடுறவங்க, அடுத்தது பரமபுருஷ பகவானை ரூபமாக வழிபடுறவங்க. இந்த 2 பேர்த்துக்குள்ள வேறுபாடு என்ன அண்ட் எது இதில் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட. சொன்ன உடனே பகவான் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்கிறக்கு ஆரம்பிச்சிடறார். நேரடியாக சொல்லிடுறார். இதை நம்ம ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம படித்தோம் அப்படின்னா, இது வந்து பிரபுபாதருடைய பொருளுரை. பிரபுபாதர் வந்து பொருளுரை சில ஸ்லோகங்களுக்கு தான் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கார். சம்டைம்ஸ் நம்ம முன்னாடி நானும் கூட கிளாஸ்க்கு வரும்போது நிறைய நேரம் படித்தாங்கன்னா என்ன இவ்வளோ நேரம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு ஒன்று தட்டும். ஸோ சம்டைம்ஸ் இதில் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அருவமான ஒரு வழிபாடு இது வந்து ரொம்ப 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 கடினமான வழிபாடு, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உடனடியாக சொல்லிடுறார். கீதையிலே சொல்லிடுறார். ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறது தான் சாத்தியம் அப்படின்றார். நிறைய பாயிண்ட்ஸ் இதில் வந்து குட்டி குட்டியாக சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஸோ எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம கோயில்கள் வச்சு அந்த கோயில்களில் வழிபாடு செய்கிறது சிலை அல்ல. நம்ம வெளி உலகத்தில் நிறைய அரசியல் தலைவர்களுக்கு வைத்திருக்கிறது எல்லாமே சிலைகள். ஆனால் நம்ம கோவில் மாதிரி கட்டி அந்த கோவிலுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிறதுக்கு பேர் அர்ச்சா விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த விக்கிரகங்களில் பல விதங்களில் செய்வாங்க. ஒன்று மெட்டல்ஸ், இந்த மாதிரி உலோகங்களில் செய்யலாம். அடுத்தது மரங்களில் செய்யலாம். இல்லாவது படங்களாக வச்சுருக்கலாம். இந்த மாதிரி 3 வகையாக இங்கே குறிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே இட் இஸ் ஆத்தரைஸ்ட். அந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்றாங்க. அண்ட் அதுக்கு ஒரு இது வந்து அர்ச்சா விக்கிரகம் நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஜஸ்ட்டு சிலை அப்படிங்கிறத நம்ம முதல் பாயிண்ட்டு புரிஞ்சுக்கணும். சிலை அல்ல, இது வந்து அர்ச்சா விக்கிரகம் அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கணும். இந்த அர்ச்சா விக்கிரகம்
சம்டைம்ஸ் சில பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனுக்காக அப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு ரூபத்து மேலே தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே பிரபுபாதர் அதெல்லாம் சொல்லலை. பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு பொருளுரையில் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஜட உடல் உடைய ஆத்மாவிற்கு செயற்கையானது. ஸோ இயற்கையானது என்ன அப்படின்னு சொன்னால், ரூபத்தை வழிபடுறது தான் இயற்கையானது. ரூபம் அல்லாததை வழிபடுறதுங்கிறது செயற்கையானது. ஏன்னா இங்கே ஏட்டுக்கல்வின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறார். ஏட்டுக்கல்வியில் வந்து நாம் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாது. பகவத்கீதையில் 2வது சாப்டர்லேயே கடன்னு சொல்கிறார், நீங்கள் இந்த உடல் அல்ல ஆத்மன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து எரிக்க முடியாது, உங்களை அறுக்க முடியாது, உங்களை தண்ணியில் போட்டு அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறையா இந்த ஆத்மாவுடைய குணங்கள் பற்றி சொல்லிகிட்டே வர்றார் பகவான். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, தியரிட்டிக்கலாக ஏட்டுக்கல்வியில் மட்டும் நாம் இந்த உடல் அல்ல அப்படின்னு புரிந்து கொள்வது உபயோகம் அல்லாது. சும்மா அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அப்போ எப்படி நாம் இந்த ஆத்மா இந்த உடல் அல்லன்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி பக்தி தொண்டு தான். அதுக்கும் திருப்பி என்ன சொல்கிறாங்க, கோயிலுக்கு வர்றது, விக்கிரகத்துக்கு சேவை பண்ணுறது, விக்கிரகத்தோட பிரசாதத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி தொண்டுகளில் ஈடுபடப்பட அவங்களுக்கு வந்து அந்த பக்திங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல திருப்பி என்ன சொல்கிறாரு, தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்கள் வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவங்களுடைய அந்த மாதிரி அவங்களுக்கு 2 வகை நான் சொன்னேன். ஒன்று வந்து ஞான யோகிகள், அடுத்தது பக்தி யோகிகள்னு சொல்கிறாங்க. ஞானம் அப்படிங்கிறது தனக்குள்ள ஒரு ஞானம், இது ஏன், இது எப்படி, இது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டே அந்த ஞானத்தை வளர்த்திட்டு போகிறது. இதெல்லாம் வளர்த்தி ஏன் நிறைய பேர் அருவவாதிகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி லைஃப்பில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்போ எந்த ரூபத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் டே டு டே லைஃப் இருக்குது. அப்போது ஒரு ஜீவாத்மாவுக்கு என்ன தோணும்னா, இந்த உடல், நான் இங்கே பிறந்த நாட்டுக்கு தான் பிரச்சனை, இந்த உடல்னால தான் பிரச்சனை. அப்போது இந்த உடல் விட்டுட்டா பிரச்சனை இல்லை. அப்போ இறைவன் சொல்கிறவங்க வந்து இந்த உடலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்ல. சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த ரூபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கற்பனைகள், ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு, பகவானுடைய ரூபம் நம்மளை மாதிரி இருந்தாலும் அது அர்ச்சா விக்கிரகம். அவர் வந்து என்னென்னா, நம்மளை மாதிரி மெட்டீரியல் ஒரு ரூபத்தில் நம்ம வழிபட்டாலுமே அவர் ஆன்மீகமானவர், அவர் பௌதிகமானவர் அல்ல. இதுக்கு எடுத்துக்காட்டு பிரபுபா ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு. தபால் பெட்டி இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாகி இருந்தால் கூரியர் சர்வீசஸ் அப்படின்றது. ஸோ தபால் பெட்டிகள் நிறையா பக்கம் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் லெட்டரை போட்டிங்கன்னா அந்த லெட்டர் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடும். ஏன்னா இது எல்லாமே கனெக்டடாக இருக்குது. இதே மாதிரி தான் பகவான் அப்படிங்கிறவர் வந்து பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறவர் கோலோக விருந்தாவனம் இதெல்லாம் நம்ம இருக்கிறாங்கன்னு சொன்னாலுமே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கருணையுடன் ஒரு மனிதனுக்கு கருணை அப்படின்னு சொல்கிறது, நாம் இங்கே இருக்கோம், அவர் எங்கேயோ இருக்காங்க. அவர் நமக்கு ஒரு வழி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கார், கருணையோட இந்த முறையில் நான் உனது சேவைகளை எடுத்துக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி வர்றது தான் அர்ச்ச விக்கிரகம். ஸோ அப்போ அர்ச்சா விக்கிரகத்தோட ஒரு புரிதல் என்னென்னா, அது வந்து கருணா மூர்த்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய சேவையை எடுத்துக்கொள்றதுக்காக இந்த மாதிரி ரூபத்தில் வர்றாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க, பிரதிமா நகி சாக்ஷாத் விரஜேந்திர நந்தனா துமி பிரதிமா நகி. நீங்கள் வந்து இந்த லைக் வெறும் சிலை அல்ல, நீங்கள் வந்து அந்த சாக்ஷாத் விரஜேந்திர நந்தனா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து வெறும் கல், வெறும் மரம் அப்படின்னு பார்வையில் பார்க்குறவங்களுக்கு வந்து அவருடைய பகவானுக்குள்ள கருணைங்கிறது புரியாது. ஸோ இந்த ரூபங்கள் மெயினாக விக்கிரக வழிபாடுகள் எதற்காக அப்படின்னு சொன்னால், கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு ஒரே வழி அவர்களுக்கு பக்தி தொண்டு செய்யணும்னா ரூபங்கள் ரொம்ப 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 தேவைப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அது இல்லாமல் போகிறவங்களுக்கு ரொம்ப கடினமான பாதை. இலக்குங்கிறது ஒன்று தான்.
பகவானுக்கு தான் அவங்களும் இலக்கு வர்றாங்க. ஆனால் கடினமான பாதை. அதில் என்ன சொல்கிறாங்க, ஆத்மாவுக்கு 3 குணங்கள் இருக்குது. தெரியுமா என்னென்னு சொல்லிட்டு? ஆத்மாவன் நம்ம சொல்கிறோம், நம்ம ஆத்மா, இந்த உடல் அல்ல. ஆத்மாவுக்கு 3 குணங்கள் தான் இருக்குது. 3 குணம் தான். என்னென்ன குணம்? இல்லை அந்த ரஜோ சத்துவங்கள்லாம் உடலுக்குள்ள குணங்கள், மெட்டீரியல் இயற்கைக்குள்ள குணங்கள். ஆத்மனுக்கு 3 குணங்கள் தான். சத் சித் ஆனந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சத் அப்படின்னு சொன்னால் எட்டர்னல், நிரந்தரமாக வாழ்பவர். சித் அப்படின்னா பூரண அறிவுடையவர். ஆனந்தம் அப்படின்னு சொன்னால் உன்னதமான இன்பம், உன்னதமான ஆனந்தத்தில் திளைப்பவர். இது இயற்கையாகவே ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளும் இருக்கிற, நம்ம தான் ஜீவாத்மா, நமக்கு உண்டான இயற்கையான குணங்கள் இந்த 3 தான். இதில் பிரபுபா திருப்பி என்ன சொல்கிறாரு பொருளுரையில், ஞான யோகிகள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நான் நிரந்தரமானவன்னு புரிஞ்சுக்க முடியும், அறிவுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே முடியுமே தவிர ஆனந்தங்கிற ஒரு டிஞ்சும் கூட அவங்களால தொட முடியாது. அது எப்படின்னா, ஹனி, ஒரு தேன் ஒரு பாட்டிலில் வச்சுருக்காங்க, வெளியே அந்த பாட்டிலுக்கு வெளியே ஒரு தேனி உட்காந்துட்டு இருக்குன்னா அதனால் அந்த தேனை சுவைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் ஞானம் அப்படிங்கிற பாதையில் மட்டும் போகிறவங்களுக்கு நான் நிரந்தரமானவன் உணர முடியலாம், நான் எனக்கு பூரண அறிவு இருக்கின்றதுங்கிறத கொஞ்சமாவது உணர முடியலாம். ஆனால் ஆனந்தமயமானவன்கிறத உணர்றதுக்கு சாத்தியமே இல்லை. அது பக்தர்களுக்கு மட்டுமே சாத்தியம். ஞானவர்களுக்கு எப்போ சாத்தியம்னா, இந்த பக்தர்களின் கருணை கிடைத்தால் அவர்களுக்கும் சாத்தியம். ஆனால் திருப்பி சொல்கிறார், அதனால தான் இந்த பொருளை ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. பக்தர்களுடைய கருணைனால அந்த ஞான யோகிகளுக்கும் அந்த ஆனந்தம்ங்கிறது கிடைக்கலாம். ஆனால் அவங்க பழசாக படித்தாங்க பார்த்தீங்களா, அது திருப்பி திருப்பி அவங்களுக்கு இது ஒரு தடைக்கல்லாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஒரு கதை சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ 2 மாணவர்கள் வருவாங்க ஒரு குரு கிட்ட ஒரு கலையை கற்றுக்கிறதுக்காக. முதல் இவர் எவ்வளோ காஸ்ட் தக்ஷணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த டைம் முதல் மாணவன்கிட்ட கேட்பார், இந்த கலையை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு சுத்தமாக இந்த கலையை பற்றி தெரியாதுங்க. ஓகே, உனக்கு 1000 ரூபா. அடுத்தது, உனக்கு இந்த கலையை பற்றி தெரியுமா? சார் எனக்கு பாதி தெரியும், உனக்கு 2000 ரூபா. ஏங்க, எனக்கு தான் பாதி ஆல்ரெடி தெரியுமே, எனக்கு எது 2000 ரூபா? இவனுக்கு தெரியாது, அதனால் நான் ஆரம்பத்துலேருந்து கற்றுக் கொடுத்துருவேன், அதுக்கு 1000 ரூபா. உனக்கு ஆல்ரெடி தெரியும், அதை மறக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா, புதுசாக கற்றுக் கொடுக்கறதுக்கு 1000 ரூபா. ஏன்னா நீங்கள் தப்பாக கற்று வச்சுருப்பீங்க. யாராவது வேற ஒருத்தர், எனக்கு தெரியுங்க ஆல்ரெடி, இது எனக்கு தெரியுங்க, இது எனக்கு தெரியும். இல்லை, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க, நாங்கள் சொல்கிறத முதல்ல இருந்து செய்யுங்க, அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் 2000 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ சுலபமானதோ அதே மாதிரி தான் ஒரு தவறான விஷயத்தை படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து சரியான விஷயம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் பக்தி பாதையில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பௌதிகமாக என்ன மேகசின் வேணாலும் படிங்க, ஆன்மீக மேகசின்ஸை மட்டும் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. ஏன்னா வெளி உலகத்தில் ஆன்மீகம்னு சொல்லிட்டு எவ்வளவோ தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டு படித்தா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தவறான புரிதல்கள் வரும். நாங்கள் ஒரு சில பேர் ஒரு நண்பர்களோட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ புதுசாக அவங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னங்க இது, கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் கல்யாணம் ஆகலையா? நாங்கள் ராதா கிருஷ்ணா சீரியல் பார்த்தோங்க, இந்த சீரியல் இப்படி போட்டிருக்காங்க, இது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? அப்போது அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சீரியல்லாம் பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்க, சீரியல் என்னங்க காட்டுறாங்க? ராதாகிருஷ்ணர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா அவர் 9 வயசு வரைக்கும் தாங்க விருந்தாவனத்தில் இருந்தார். 9 வயசு வரைக்கும்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கங்க. 13 வயசு 14 வயசு அப்படிங்கிறதுக்கு அப்போ தான் பையனுக்கு ஆகும்போது தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒரு 10 வயசில் விருந்தாவனத்தை விட்டு போயிட்டாருங்க. அப்படிங்களா? பட் நாங்கள் கிருஷ்ணர் ராதையெல்லாம் டிவியில் பார்க்குறோம், அவங்களுக்குலாம் ஒரு 20 வயசு இருக்கே. அதுதாங்க தப்பு. இங்கே நடக்கிற லீலைகள், விருந்தாவனத்தில் நடந்த லீலைகள் எல்லாமே 10 வயசுக்கு கீழே நடந்த லீலைகள். ஆனால் டிவியில் அப்படி காட்டுறாங்களா? அப்போது ஒரு குழந்தைகள் விளையாடுறதுக்கும் ஆண்கள் பெண்கள் ஒரு 10 வயசு கீழே விளையாடுறதுக்கும் 16 வயசுக்கு மேலே விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதுதான். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரிந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பிம்பங்களை பார்க்குறாங்க, தவறான
பக்திகளை பற்றி படிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமானது. அண்ட் சரியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, விக்கிரகத்துக்கு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப சுலபமான விஷயம், ஈஸியான விஷயம், ரொம்ப ஃபாஸ்டான விஷயம். சுலபம், ரொம்ப ஃபாஸ்ட். அதனால தான் வெளிநாட்டுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் போகிறார். 1965 தனியாக போகிறார். நம்ம நிறைய தடவை நீங்கள் வந்திருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. பிரபுபாதர் வந்து 1965 அவரோட 69-70வது வயசில் போகிறார். என்ன எடுத்துகிட்டு போனார்? ஸ்ரீமத் பாகவதம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறார். பகவத்கீதையெல்லாம் எடுத்துகிட்டே போகல. அவர் என்ன ஒரு கான்ஃபிடென்ஸில் போகிறாருன்னா, பகவத்கீதைக்கு எத்தனையோ பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, எத்தனையோ டிரான்ஸ்லேஷன்ஸ் பொருளுரைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டியதில்லை. பாகவதம் தான் உண்மையான இது, அதுதான் நிறையா பக்கம் இல்லை, அதனால் நான் பாகவதத்தை கொண்டு போகிறேன்ட்டு வெறும் பாகவதத்தை மட்டும் ட்ரங்க் பிட்டில் எடுத்துகிட்டு போகிறார். வேறு யாருமே இல்லை, வேறு எதுவும் இல்லை. முக்கியமான பாயிண்ட்டு, விக்கிரகங்கள் கூட அவர் எடுத்துகிட்டு போகல. ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போனார். ஓகே, ஸோ இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ பகவத்கீதை வந்துச்சுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பாகவதம் சொல்லிக் கொடுக்குற போது அவங்க வந்து கேட்குறாங்க, சரிங்க பகவத்கீதையை வந்து எந்த பகவத்கீதை படிக்கிறதுன்ட்டு. பிரபுபாத் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்கி பார்க்குறாரு. ஒன்றுலேயுமே பக்தியை பற்றி பேசலை. பிரபுபாத் ரொம்ப மனம் உடைந்து போயிடுறார். அதனால் திருப்பி உட்காந்து அதுக்கு ஒரு பொருளரை கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் நாங்கள் நிறையா சில பக்தர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பகவத்கீதைகள் இருக்குது, எத்தனையோ பகவத்கீதைகள் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. ராதாகிருஷ்ணர்லாம் பண்ணியிருக்கிறார், டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி மகாத்மா காந்தி வச்சுருக்கிறார், இந்த மாதிரி எத்தனையோ பேர் பகவத்கீதை வச்சுருக்காங்க. ஆனால் பகவத்கீதையை படித்து ஒருத்தர் கிருஷ்ண பக்தராக மாறினார் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீல பிரபுபாதர் எழுதின பகவத்கீதை மட்டுமே. வேறு எந்த பகவத்கீதையும் பகவத்கீதையை படித்து நல்ல அரசியல்வாதியாக இருக்காங்க, பகவத்கீதையை படித்து நல்ல மனுஷனாக இருக்காங்க, உண்மை நீதி நியாயம் தர்மம் எல்லாம் இருக்காங்க. ஆனால் பகவானுக்கு சேவை பண்ணணுங்கிற உணர்வுகள் வந்ததில்லை. ஆனால் பிரபுபாதர் எழுதுகிற பகவத்கீதையை கொண்டு போய் கிருஷ்ணர், ராமர், நாராயணா, கோவிந்தா இவரெல்லாம் யாருன்னே தெரியாத வெளிநாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள மனமாற்றம் நடக்குது. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய எல்லாமே வேலையாக இருந்தால் கூட இது எல்லாத்தையுமே பின்பற்றுறாங்க. இதுதான் ஒரு அற்புதமான விஷயம். திருப்பியும் ஸ்ரீல பிரபுபாதர் எடுத்துகிட்டு போனது பாகவதம் தான். அவன் முதல்ல இஸ்கானில் வந்த விக்கிரகம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ பிரபுபாத் போவார், அங்கே இருக்கிற இளைஞர்கள் சில பேர்த்தெல்லாம் கூப்பிட்டு கிளாஸ் நடத்துவார். ஒரு சின்ன ஒரு ஷாப்பு, ஒரு கடை, அதை வாடகைக்கு பிடிச்சு அதில் டெய்லி ஒரு ஆல்டர்னேட் டேஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கார். இப்படி கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. நல்லா அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு படிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வர்றாங்க. அதில் ஒருத்தங்களுடைய பெண், அவங்களுடைய பேர் வந்து மாலதி மாதாஜி. அந்த மாதாஜி பிரபுபாதருடைய நல்ல ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. அவர் ஒரு நாள் பிரபுபாதரை பார்க்குறதுக்கு தடதடலான்னு வராங்க. உடனே பிரபுபாத் கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிரபுபாத், நான் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இந்தியன் ஸ்டோர் போனேன், அந்த இந்தியன் ஸ்டோரில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க ஒரு 3 இன்ச், இவ்வளோதான், 3 இன்ச்சில் ஒரு சிலை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்ச உடனே பிரபுபாத் ரொம்ப சந்தோஷமாயிட்டு தன்னுடைய தலையை கீழே வச்சு கும்பிட்றார். அவர் யாருன்னு சொன்னால் ஜெகநாதர். நம்ம ஜெகநாதர் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜெகநாதருடைய சின்ன வடிவத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு டால், நம்ம படிக்கும்போது ஒரு பொம்மை மாதிரி ஜெகநாதர் எடுத்துகிட்டு வர்றார். பார்த்த உடனே, ஏன்னா அந்த காலகட்டத்தில் சில பிரபுபாதரை சுற்றி இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் ஒரு 70 வயசு முதிர்ந்தவர், மற்றவங்க எல்லாமே ஒரு 20 வயசு ஆட்கள். அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சில பிரபுபாதர் மேலே ஒரு சிறந்த மரியாதை இருக்குது. பிரபுபாதர் நமக்காக கிளாஸ் கொடுக்குறார், நமக்காக ஒரு அன்பு செலுத்துகிறார், நமக்காக சமைக்கிறார், இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறார். ஸோ பிரபுபாதரை எப்படியாவது நம்ம சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான் அவங்களுடைய இது. வேறு எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் கூட நம்ம இருக்கணும். ஸோ அப்போ அவங்க பார்த்துட்டே இருக்காங்க சில பிரபுபாதருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. பிரபுபாதருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிறார். சில பிரபுபாத் சந்தோஷம் அடைகிறார். ஆனால் வாங்கிட்டு வந்த மாலதி மாதாஜிக்கு இவர் என்னன்னே தெரியாது. இது ஒரு புதிய ஒரு பொம்மை, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு பொம்மை. அவங்க பார்த்த உடனே ஈர்க்கப்படுகிறார். தூக்கிட்டு வர்றாரு, வந்து பிரபுபாதத்தை காட்டுறார். பிரபுபாத் பார்த்தோன்னே சொல்கிறார், தலையை
நமஸ்காரம் பண்ணிட்டு, இவர் ஜெகநாதர், இவர் தான் கிருஷ்ணர், சாக்ஷாத் கிருஷ்ணரை ஜெகநாதர்ங்கிற ரூபத்தில் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறார். நீங்கள் வந்து ஜெகநாதரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குறார், இவங்க கூடிய இன்னும் 2 பேர் இருந்திருப்பாங்களே, அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வரலையா? ஆமாம், இன்னும் 2 பொம்மைகள் இருந்தது. ஒன்று வெள்ளை கலர் பொம்மை, இன்னொன்று மஞ்சள் கலர் பொம்மை, இன்னொன்று கருப்பு கலர் பொம்மை. ஸோ நான் இந்த கருப்பு மட்டும் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் போய் மீதி 2ஐயும் கூட்டிகிட்டு வாங்க, உடனடியாக போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவருடைய கணவர் சியாம சுந்தரர் அப்படிங்கிறதையும் கூட்டிகிட்டு உடனடியாக போயிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே பிரபுபாத் திருப்பி நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரபுபாத் சொல்கிறார், இவர் பேர் இப்படி. அவங்க கொண்டு வந்து இப்படி பொம்மைகள் கொண்டு வந்து இப்படி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே தன்னோட மேஜை மேலே அந்த அவரை வாங்கி ரைட் சைடில் ஜெகநாதரை வைக்கிறார். இவர் தான் கிருஷ்ணர், கருப்பு கலரில் பெரிய கண்ணு வச்சுட்டு நல்ல ஸ்மைல் வச்சு, இவர் தான் ஜெகநாதர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சுபத்ரா மகாராணியை தூக்கி நடுவில் வைக்கிறார். இவர் சுபத்ரா, இவங்க தங்கை, மஞ்சள் கலரில். திருப்பி அவங்களும் ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் ஸ்மைல், சிவப்பு ஸ்மைலோட புன்னகையோடு இருக்காங்க. இவங்க சுபத்ரை. திருப்பியும் லெஃப்ட் சைடு வந்து வைக்கிறார் வெள்ளை கலர் வச்சுட்டு, இவர் தான் கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுட்டு, இவங்க 3 பேர் தான் வந்து ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா. அவங்க இப்போது அமெரிக்கா வந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். தானாக வந்துட்டாங்க சொல்லிட்டு அடுத்த உடனே என்ன கேட்குறாருன்னா, இங்கே யாருக்கு மர வேலை செய்கிறதுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியுங்க அப்படின்னு ஒருத்தர் கை தூக்குறார். இவங்களை அப்படியே 3 அடிக்கு பண்ணுங்க, ஒவ்வொருத்தர் 3 இன்ச்சில் இருக்கவங்கள அப்படியே பார்த்து 3 அடிக்கு பண்ணுங்க. ஜெகநாதர் வந்துட்டார், நம்ம அவரை வழிபாடு செய்வோம், அவருக்கு தேர் திருவிழா நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் சொல்கிறார். இந்த மாதிரி இந்த விக்கிரகங்கள் பற்றின கதைகள் நம்ம கேட்க கேட்க நம்மளை அறியாமையே ஒரு ஈடுபாடுகள் வந்துட்டுருக்கும். அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விக்கிரகங்கள் இருக்கும். பகவான் வந்து பல பல ரூபத்தில் பல பல லீலைகள் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. காஞ்சிபுரம் சைடு போனால் ஒரு சைடு இருக்கும், மதுரை போனால் ஒரு சைடு இருக்கும். எல்லா இவங்களுக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்கும். இவன் காஞ்சிபுரத்தில் சொல்லுவாங்க, வரதராஜ பெருமாளுக்கு வந்து நம்ம ஆளவட்ட சேவைன்னு ஒருத்தர் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அப்போ வந்து அவர் பேசுவார். யார்? ராமானுஜருடைய குரு திருக்கச்சி நம்பி. திருக்கச்சி நம்பி என்ன பண்ணுவார், ஃபேன் விசிறி விடுவார். நம்ம எப்படி பீகாக் ஃபெதர் மயிலிறகு நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மயிலிறகை வந்து விசிறி விடுறது அவருடைய சேவை. வந்து அவர் பாட்டுக்கு சேவைப்பட்டு கிருஷ்ணரோட பேசிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி பகவான் கூட ஒரு ரிலேஷன்ஷிப். அது மாதிரி யாரெல்லாம் விக்கிரகங்கள் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சுலபமாக அவங்களுக்கு அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் வந்து ஓங்கும். அதனால தான் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான விக்கிரகங்கள் கொண்டு வர்றாங்க சில பிரபுபாத். அண்ட் பிரபுபாத் இருந்த 11 வருடங்களில் 108 கோயில்கள் கட்டிடுறாங்க. எப்படி 108 திவ்ய தேசங்கள் இங்கே இருக்குது, அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து 108 கோயில்கள் கட்டியிருக்கிறார். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பகவானுக்கும் பியூட்டிஃபுல்லாக பேர் வைக்கிறாங்க. ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு பிரபுபாதோட பேர் வைங்கன்னு சொல்கிறார். பிரபுபாதோட பேர் வைக்கிறார், ராதா லண்டனீஸ்வரா அப்படின்னு பேர். அப்போது நமக்கு வந்து தெரியும், நம்ம ஒவ்வொரு ஊருக்கு லோக்கலில் வந்து ஒவ்வொரு ஈஸ்வரர்கள் இருக்கும். இவர் வந்து லண்டனுக்கு ஈஸ்வரர், ஏன்னா லண்டன் வந்திருக்கிறார். ராதா லண்டனீஸ்வரா அப்படின்னு பிரபுபாத் பேர் வைக்கிறார். எல்லா பக்கமும் இவர் தான் ஈஸ்வரர். ஸோ ஏதோ ஒரு பட்டி அந்த மாதிரி இருக்கும், பட்டீஸ்வரர், இவர் தான் எல்லாத்துக்குமே. லண்டனாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேர்கள் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக தேவைப்படுகிறத ஒன்று அப்படிங்கிறத பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் பிரபுபாதருடைய முக்கியமான ஒரு இலக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிரபுபாதருடைய பிரணாம மந்திரம், இப்போ கூட நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி பிரபுபாதருடைய பிரணாம மந்திரம் சொல்லுவோம். பிரணாம மந்திரத்தில் செகண்ட் லைன் என்ன? ஃபஸ்ட் லைன் சொன்னால் டக்கு நமக்கு வந்துடும். சம்டைம்ஸ் செகண்ட் சொல்லும்போது செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே
நிர்விசேஷா சூன்யவாதி பாஷ்சத்யா தேசதாரிணே. இதில் முக்கியமான வார்த்தை என்னென்னா நிர்விசேஷா சூன்யவாதி அப்படிங்கிறது. இந்த ரெண்டையுமே அவர் வந்து அழிக்கிறார். அழிக்கிறதுக்கு அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து வேணாம், இது தேவையில்லை அப்படின்றார். நிர்விசேஷ சூன்யவாதம் சொல்லும்போது இந்த சூன்யவாதம் மாயாவாதம் இதுதான், இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோசமானதுன்றாங்க. இதில் திருப்பி இந்த ஸ்லோகத்திலேயே ஒரு இடத்துல ஜஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆன்மீக இயல்பிற்கு எதிரானது என்பதை அவன் தெளிவாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்தி தொண்டினை ஒருவன் அலட்சியப்படுத்த விரும்பினால் அவன் நாத்திகனாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பக்தி ஞானாவை பற்றி சொன்னார். ஓகே, ஞானத்தை கஷ்டமானது பக்தி பகவான் சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல பிரபுபாதர் என்ன சொல்லிடுறாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ். அதனால தான் பொருளுரையில் ஒவ்வொரு வார்த்தைகளும் இதாக இருக்குது. இதை யாராவது பக்திங்கிறத அலட்சியப்படுத்தினா அவங்க எல்லாம் நாத்திகவாதிகள் ஆயிடுவாங்க அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். என்னங்க, நாங்கள் வந்து பகவானை வர்ஷிப் பண்ணல, பக்தி செய்யலைன்னா அது நாத்திகம், இறைவனுக்கே நாங்கள் எதிர் அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படிதான்றாங்க. ஏன்னா ஒரு பகவான் ஒருத்தர் தான் கடவுள், அதை நம்ம கரெக்டாக ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கலை அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு ஓரமாக நான் தான் பகவான்கிற எண்ணம் ஒரு ஓரமாக இல்லை, சென்டரில் வந்து உட்காந்துருக்கும். நமக்கு தெரியாது ஒரு ஓரமாக இருக்க மாதிரி. சென்டரில் என்ன இருக்குன்னா நான் தான் கிருஷ்ணர். நாங்கள் நேற்று கூட பேசிட்டோம், கிருஷ்ணர் வாழ்ந்த காலங்கள்லையும் கூட அப்படி இருந்தாங்க. பவுண்டரங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பவுண்ட்ரிக் அப்படின்னு இருப்பார். அவருடைய அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பார், சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார், நீ தான் கடவுள், நீ தான் அந்த இறைவன், நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது நான் தான் அந்த கடவுள்னு அவர் நினச்சிட்டே வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ ஒரு தடவை பெருசானதுக்கப்புறம் அவன் கேட்பாங்க, ஏங்க நாராயணர் தாங்க கடவுள், அவருக்கு வந்து 4 கை இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மரக்கடையில் ஒரு 2 கையை செஞ்சு கொடுத்து இவர் வச்சுக்குவார். எனக்கு 4 கை வந்துருச்சு, இப்போ நான் தான் இறைவன், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தவறான விஷயங்கள் நிறையா பக்கம் இருக்குது. பக்தி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், சுலபமான விஷயம். பக்தி அல்ல அருவம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடினமான விஷயம். கடினமான விஷயம் அப்படின்னால் கூட உங்களுக்கு வேறு வழியே இல்லைன்றாங்க. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே. பல கோடி ஜென்மங்களுக்கு பின்னாடி தான் அவர்கள் என்னை அறிவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பக்தர்கள் அப்படிங்கிறது ஒரு சனத்தில் ஒரு நொடியில் பகவான் யாருன்னு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இதனால் இந்த பெரிய பொருளரை இருந்தாலுமே இது முக்கியமான பொருளுரை. இதில் பிரபுபாதரே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டார். இருந்தாலும் நம்ம கடைசி கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா 2 பாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கேட்குறார். ஒன்று அருவமாக பகவானை வழிபாடு பண்ணுறது, இன்னொன்று உருவம் அவருக்கு ரூபம் கொடுத்து வழிபாடு பண்ணுறது. இதில் ரொம்ப எளிமையான பாதை ரூபம் அப்படிங்கிறது, கடினமான பாதை அருவம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் பிரபுபாதர் திருப்பி அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா சொல்கிறார், அருவம் சான்ஸே இல்லை. கலியுகத்தில் கடைசி பாயிண்ட், இந்த கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் இம்முறையை சிபாரிசு செய்யவில்லை அப்படின்ட்டு இந்த டைமுக்கு அது சாத்தியமே இல்லை. கிருஷ்ணர் இது கஷ்டம்னு சொல்கிறாரு, பிரபுபாதர் இது சாத்தியமில்லைன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு பகவத்கீதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். அருவம் உருவம், அருவம் வாய்ப்பில்லை, உருவம் ரூபத்தில் வழிபடுறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் 1 2 இருந்தால் கொஞ்சம் டேக். ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த விக்கிரக வழிபாடுங்கிறது வந்து எப்போ இருந்து வந்து விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது எப்போ இருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு எடுத்துக்காட்டு ஸ்ரீரங்கத்தில் ஒரு விக்கிரகம் இருக்கின்றது, சரிங்களா? அவருக்கு வந்து நம்ம மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம். இந்த மகாவிஷ்ணுவை வந்து பிரம்மாவுக்கு கொடுத்தாங்க. பிரம்மாவுக்கு இந்த மகாவிஷ்ணுவை கொடுத்து பிரம்மா வழிபட்டுட்டு வந்தார்.
பிரம்மா அடுத்தடுத்த குலங்கள் வரும்போது ஈக்ஷவாகுக்கு கொடுத்து இந்த மாதிரி அப்படியே வந்தது. அதுக்கு அப்புறம் தான் ராமர்கிட்ட வந்தது, ராமர்கிட்டேருந்து விபீஷனுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விக்கிரகங்கள் பகவான் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்போவெல்லாம் மெட்டீரியல் கிரியேஷன்ஸ் பௌதீக வியாபகங்கள் வருதோ அந்த பௌதீகங்கள் வரும்போது பகவான் வந்து பௌதீகங்களில் வழிபடுற வாய்ப்புகளையும் அப்போவே கொடுத்துட்றாங்க. ஸோ பிரம்மாவுக்கு அந்த விக்கிரகங்கள் கொடுக்கப்பட்டது, ஏன்னா அந்த ஸ்மரணத்தில் அந்த சேவையை ஏற்றுக்கொள்வதற்கு. ஸோ எப்போ பௌதிக உலகங்கள் உருவாக்கப்பட்டதோ அப்போ இருந்து விக்கிரக வழிபாடுகள் இருக்கிறது. இப்போ மற்ற தேவர்கள் இருக்க முருகன், விநாயகர், அம்பாள் இவங்கெல்லாம் வந்து எப்படி கொண்டு வந்தது? பகவான் தான் கொண்டு வந்துட்டாரா இல்லை வந்து மக்களாக தேர்ந்தெடுத்து? இல்லை. ஸோ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிற உருவம் அருவம் 2மே முழுமுதற் கடவுள் பகவான் அவருக்கு தான். மற்ற ரூபங்கள் அப்படின்னு நம்ம கேட்டிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தேவர்களுக்கு இருக்கிற ரூபங்கள் அப்படின்னு சொன்னால், தேவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க தேவர்கள். இப்போ எப்படி நம்ம தலைவர்கள்னு சொல்கிறோம், அதே மாதிரி அவர்கள் தேவர்கள். தேவர்கள் இப்போ நம்ம வருணன் அப்படின்னு சொல்கிறோம், சூரியன் அப்படின்னு, இவங்க எல்லாருமே ஒரு விதமான ஜீவர்கள் தான். அவங்களுக்கு ஒரு விதமான ரூபம் இருக்கின்றது. அந்த ரூபத்தை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வர்ஷிப் பண்ணுறோம், லைக் பிரம்மா, சிவன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும் அவங்க குண அவதாரமாக வர்றாங்க. அந்த குணத்தை உடையவர்கள் அந்த ரூபங்கள் மேல் ஈர்க்கப்படுகின்றனர். ஸோ திருப்பியும் இன்னொரு இடத்துல சொல்லும்போது இஷ்ட தேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் ஹெட்ஸ். இப்போ கார்த்திகேயா சேனாதினாம் அகம் கார்த்திகேயான்னு பகவத்கீதையிலே ஒன்று இருக்குது. முருகர் அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னா, சேனாதிபதிகளில் நான் கார்த்திகேயன், பறவைகளில் நான் கருடன், மலைகளில் நான் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றே வர்றார். மிருகங்களில் நான் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சேனாதிபதிகளில் நான் கார்த்திகேயன்னு சொல்கிறார். அப்போ இவங்க எல்லாருமே தனித்தனி ஆட்கள், ஒரு ஜீவ தத்துவா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணப்படுறவங்க. பகவான்கிட்ட அவங்களுக்கு தேவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அவங்களுக்கு தேவையானது கிடைக்குது. இது வந்து பகவான்கிட்ட கொடுக்க சொல்கிறாரா இல்லை அவங்களோட சொத்தை எடுத்து கொடுக்குறாங்க? ஓகே, எல்லா சொத்துமே பகவானுக்குடையது தான். எல்லா சொத்துமே எல்லாமே பகவானுக்குடையது. ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு இன்சார்ஜாக கொடுத்துட்றாங்க. இன்சார்ஜ் இந்த டியூட்டிக்கு இந்த சம்பளம் உங்களுக்கு. ஆமாம், அவங்கள்ட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பணத்தை தான் கொடுக்கணும், பகவானோட பணத்தை எடுத்து கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேவர்களை புரிந்துக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி கவர்மெண்ட் வந்து இப்போது வந்து நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு கீழே நிறைய இது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அந்த மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். மேலே இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கீழே இருக்கவங்க கேட்பாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேவர்கள்கிட்ட போய் இது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது சம்டைம்ஸ் பக்தர்கள்ட்ட கேட்குற மாதிரி தான். பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில சமயம் இதை எப்படி இன்னும் ஒரு வீட்டு லெவலில் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு அப்பா, ஒரு கிராண்ட் ஃபாதர் அப்பா, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இந்த அக்கா, தங்கை, அண்ணன் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்பாட்ட கேட்கும்போது சரியான விஷயங்கள் மட்டும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட கிடைக்கலன்னா நம்ம போய் பக்கத்தில் உடனே வேறு யார்ட்டையாச்சும் கேட்டு இதை வாங்கிக்குவோம். ஆனால் அவங்க தான் இன்சார்ஜ். ஸோ இப்போ இந்த தேவர்கள் கொடுக்கறதுமே அவர்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே பகவானோடது. ஈஷாவாஷம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுடையது தான். எல்லா சர்வம் அகம் சர்வஸ்ய பிரபவோன்றார். எல்லாத்துக்கும் ஆரிஜின் நான் தான். மத்தக சர்வம் பிரவர்த்ததே, இது எல்லாம் எங்கிட்ட இருந்து தான் வருது. இங்கேயே திருப்பி சொல்கிறார், தேவர்களை வழிபடுறவர்களுக்கு அவர்கள் மூலியமாக நான் தருகின்றேன். அந்த மூலியமாக அவர்கள் ஒருவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறார்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்கிறதா முக்கியம். எந்த தேவர்கள்ட்ட போயுமே எனக்கு முக்தி வேணும், சச்சித் ஆனந்தம் என்பதை நான் உணர வேண்டும்னு கேட்டிங்கன்னா பகவான் கிருஷ்ணத்தை அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், எனக்கு எக்ஸாமில் மார்க் வாங்கணும், நான் வந்து வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணாமல் ஓட்டிகிட்டு போகணும், இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அவங்களுக்கு கொடுக்குற சக்திகள் இருக்கலாம். ஆனால் இதை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ பகவானுக்குன்னு ஒன்று கேட்கணும். ஆனால் பகவான்கிட்ட இதையெல்லாம் கேட்டாலும் கொடுக்குவார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ நம்ம இங்கே அருவம் உருவங்கிறத பேசுறது
முழுமுதற் கடவுள் பகவானுக்கு தானே தவிர மற்ற தேவர்களோட டாபிக்ஸ்க்கே நம்ம வரல. டெக்னாலஜிஸ் நிறையா இருக்குது. இங்கே நடக்குதுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்டட். ஆனால் அப்போ 1000 BCஸ்க்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது பண்ண முடியாது. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா மெகராஜ் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரே மாதிரி கொடுக்குறாங்க. சிவம்னா அதே மாதிரி இருக்கும். அப்போ அது அந்த நம்பிக்கை எப்படி ஒரே மாதிரி கடவுளை பார்க்கணும். ஓகே, நான் ஒரு பிளேஸ்க்கும் இன்னொரு பிளேஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வரும். பூங்காஸ் வந்து ஒரே மாதிரி. இதுக்கு ஒரு பதில் வந்து கல்வி. கல்வி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா வந்துச்சு, இந்த இப்போ நார்மலாக ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுகிறார், சினிமாவில் ஒரு பாட்டு வருது, இதெல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் ஃபேமஸாக இருக்கும், போயிடும். இப்போ நம்ம இங்கே எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னாலுமே இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது, இதில் வந்து ஒரு நிர்வாகங்கள்லாம் இருக்குது, அங்கே ராமானுஜருடைய விக்கிரகங்கள் வச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க, நீங்கள் ராமானுஜர் அங்கே விக்கிரகம் இருக்கும், அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா இவர் வந்து இங்கே ஆச்சாரியர் ஸ்தானம் கொடுத்துட்டு இவர் இன்றும் வாழ்கிறார், இந்த கோயில் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் நம்ம டெய்லி நம்ம இஸ்கான்லேயுமே காலையில் ஸ்ரீங்கார் லைக் தர்ஷன ஆரத்தி பண்ணுவாங்க. 7-7:30 மணிக்கு நிறைய கோயில்களில் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக பகவானை டெக்கரேட் பண்ணுவாங்க. டெக்கரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆரத்தி பண்ணினதுக்கப்புறம் பிரபுபாதருக்கு ஆரத்தி பண்ணும்போது அந்த பிரபுபாதருடைய விக்கிரகம் அங்கேருந்து வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு அவர் தரிசனம் எடுப்பார். ஸோ பிரபுபாதர் வந்து ஆச்சாரியர் ஸ்தானம் அப்படின்னா என்னென்னா அவர் மேல் பார்வையில் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ராமானுஜர் பிறந்தது வந்து 1017ஆம் நூற்றாண்டு. 1000 நூற்றாண்டுகளாக இந்த எஜுகேஷன் அப்படியே வந்துட்டுருக்கு. இதே மாதிரி பகவானுக்கு வந்து இதுதான் ரூபம், வேணும் குணந்தம் அரவிந்த தலாயதாட்சம் பர்ஹாவதாம்சம் அசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்பர் கோடி கமனீய விசேஷ சோபம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இவர் இப்போ எப்படி இருப்பார், வேணு புல்லாங்குழல் வச்சுருப்பார், வேணும் குணந்தம் அரவிந்தம், அவருடைய கண் வந்து தாமரையோட லீஃப் மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு குட்டி கண் இருக்கும், அதில் அவருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை இதழ் மாதிரி இருக்கும் அவர் கண். அரவிந்த தலாயதாட்சம் பர்ஹாவதம் அசிதாம்புத சுந்தராங்கம். அசிதா அப்படின்னா மேகம். இப்போ நமக்கு மேகம் வருது, பகலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருமேகம், அந்த மாதிரி கடல் இருக்கிறாரு இது சொல்கிறாங்க. அடுத்தது திருப்பி சொன்னீங்கன்னா திரிபங்க லலிதம் நியத்த பிரகாசம். அவர் வந்து நிற்கும் போது 3 பெண்டாய் நிற்கிறார். கழுத்தில் ஒரு பெண்டு, இடுப்பில் ஒரு பெண்டு, காலில் ஒரு பெண்டு. பிரம்மா சொல்கிறார் முதல் ஆள். ஸோ கிருஷ்ணர் இப்படி தான் இருப்பார், விஷ்ணு இப்படி தான் இருப்பாங்க, நாராயணா சங்கு சக்கர கதா பத்ம வச்சு 4 கைகள் கொண்டவராக தான் இருக்கிறார். இப்படிங்கிறது எல்லாமே கல்வி, ஒரே கல்வி தான். எங்கே போனீங்கன்னாலும் ஒரே இது தான். டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்ட நாட்டிக்கு கம்யூனிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலைங்க, மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குதே தவிர ப்ராப்பரான எஜுகேஷன் முன்னாடி இருந்தது. இந்த காலத்தில் ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க மெட்டீரியலாக வளர்கிறதுங்கிறது வளர்ச்சி அல்ல. ஆக்சுவலாக முன்னாடி வந்து நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் தப்பாக படித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு காசு ஜாஸ்தி. அந்த மாதிரி இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுத்து நமக்கு எளிமையான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுத்தி தான் வச்சுருக்கு. ஸோ அதனால் டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணலை, பிரச்சனைகளை ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கு. டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே கல்வி அழகாக படித்து அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பகவத்கீதை உலகம் ஃபுல்லாக இருந்திருந்தது, இதெல்லா பக்கமே இருந்திருந்தது. பட் மெயினாக இந்த பாரத போருக்கு அப்புறமேல ஒரு பெரிய இது நடந்த நாட்டுக்கு எல்லாமே அழிந்துட்டு வந்துட்டுருக்கும். கேள்வி கேட்டப்ப கிராண்ட் ஃபாதர், ஒரே நிமிஷம் உங்களுக்கு கொடுத்து சொல்லுங்க. இப்போ கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், அப்புறம் சன்னு, இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி இந்த ஐன்ஸ்டீன் வந்து ரிலேட்டிவிட்டி தேரி வந்து சொல்கிறாங்க இந்த பட்டன். இப்போ அதே மாதிரி பகவான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹேண்டிங் ஓவர் த பட்டன், இந்த மாதிரி டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்க.
இந்த சக்திகள் வந்து இந்த தேவர்கள் பற்றி நம்ம பேசினப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேங்க. ஸோ தேவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கிற பொசிஷன்ஸ். இந்திரன் அப்படிங்கிறது பதவி, இந்திரன் அப்படிங்கிறது ஆள் அல்ல. இந்திரன்கிறது பதவி, கார்த்திகேயன்கிறதும் பதவி. இவங்கெல்லாம் பதவிகளே தவிர இது எல்லாம் மனிதர்கள், ஒரு ஜீவர்கள்ங்கிறது அல்ல. அது எம்எல்ஏ, எம்பி அப்படிங்கிறது பதவிகள் இருக்கிறது மாதிரி இந்திர பதவி, வருணன், சூரியங்கிறது பதவிகள். ஸோ அந்த பதவிக்குண்டான குவாலிஃபைடு பீப்புளை பகவானே போடுவார். குவாலிஃபைட் பீப்புள் கிடைக்கலைன்னா அவரே அந்த இடத்துல போய் உட்காந்து வேலை செய்வார். கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வேலையாட்கள் போடுவாங்க, இல்லாட்டி அவங்களே பண்ணுவாங்க. என்ன கேட்குறது, இப்போ கிராண்ட் ஃபாதர் அடுத்த தலைமுறைக்கு கிராண்ட் ஃபாதர். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு யுகத்துலேயும் வந்து இந்திரன் வந்து வேற ஒரு இது. இப்போ வியாசர் வந்து இப்போ நம்ம சொல்கிற வியாசர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு எப்படி இல்லை, அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. ஸோ இது வந்து பதவினா இந்த காலத்தில் வேணால் சொல்லலாம். அவங்களோட தாத்தா வந்து சிஎம்மாக இருப்பார், அப்புறம் பையன் சிஎம்மாக இருப்பார், அப்புறம் வந்து அவருடைய பையன் சிஎம்மாக இருப்பார். அதெல்லாம் நம்ம உலகத்தில் ஊரில் வேணால் ஓகே. அங்கே வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இந்திரன்னா அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்திரன். இந்திரனுக்கு ஒரு பையன் பிறந்தனாட்டிக்கு அவர் இந்திரன் ஆகலான்னா அப்படியெல்லாம் நம்ம இங்கே கேட்கல. அது பதவி தகுதிகள் தான். ஒரே இதுதான் சொல்கிறாங்க, ஒரே கடவுள். நைனார் போட்டு சொல்கிறவங்க வெங்காயம் போட்டு எல்லாருமே சேர்த்து சாமி படைச்சிருக்காங்க. பெருமாளும் கிருஷ்ணரும் ஒன்று தான் மாதாஜி, அதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஸோ ஒரு பெருமாளுக்கு வந்து நான் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றேன் அப்படின்னு பண்ணால் இப்போ வந்து நம்ம பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. பக்தியில் வந்து நிறைய வழிமுறைகள் சொல்கிறாங்க. ஹரிநாமம் சொல்கிறதுங்கிறது ஒரு பக்தி, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுங்கிறது ஒரு தொண்டு, விக்கிரகங்களுக்கு வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒன்று. இப்போ விக்கிரகங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறதுக்கு ரொம்ப தகுதிகள் தேவை. நார்மலாக நீங்கள் யார் வேணாலுமே ஹரிநாமத்தை எடுத்து சொல்லலாம். ஆனால் விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வந்து வழிபாடு பண்ணணுங்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் பக்தர் சொன்னார், நீங்கள் வந்து யாராவது பகவானை பார்க்குறதுக்கு வர்றாங்க, அவங்க ஒரு பழத்தையோ பூவோ அன்போடு கொண்டு வராங்க. அதை பூஜாரியாக இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு ஏதோ மறந்து விட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சேவா அபராதம்னு ஒன்று கிடைக்கும். விக்கிரகங்கள் கிட்ட போய் நீங்கள் ஒழுங்காக அலட்சியப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அபராதம் ஜாஸ்தி. இது சொன்னால் அப்போ நான் தூரத்துலேருந்து ஹரிநாமமே சொல்லிக்கிறேங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்தில் பகவான் கிட்ட போக போக அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க, இல்லாட்டி சாதாரண ஒரு உருவம் அப்படின்னு நினச்சிடுவாங்க. இந்த மாதிரி தமோகுணம் தொடுவதற்கு அருகதை இல்லாத உணவுகள். ஆக்சுவலாக இந்த வெங்காயம் போனால உடல் ஹெல்த் அதெல்லாம் நம்ம இங்கே பேசலை. இது வந்து குணங்களில் பகவானுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 1000 காலங்களாக வந்துட்டு இருக்கிறது. அந்த இடத்துல போய் ஒருத்தர் நான் அவருக்கு மாமிசம் கொடுப்பேன், இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமோ குணத்தால் படைக்கப்பட்ட உணவுகளை கொடுத்தா அதுக்கு சேவா அபராதம்னு கிடைக்கும். அதனால அந்த இடமே, அந்த சுற்றி இருக்கிற மொத்த கிராமங்கள் நகரங்களே பாதிப்படையும். ஒசூர் பக்கத்தில் ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு நரசிம்மர் கொண்டு வர்றாங்க, உக்ர நரசிம்மர், அவரை தப்பாக வர்ஷிப் பண்ணாங்க. அந்த கிராமமே வந்து ஒரு கோஸ்டட் டெசர்ட்னு சொல்லுவாங்க, எப்படி சொல்லலாம், ஒரு பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. தப்பான இது பண்ணால் அதுக்கு உண்டான விக்கிரகங்களுக்கு தப்பான வழிபாடுகள் பண்ணால் தண்டனைகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. தவறு. ஹரே கிருஷ்ணா. ஒரே கொஸ்டின். ஒரு ரூபம் அது ரூபம் தான் பெஸ்ட்டு கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. கடினமான அரூபம் அது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது, காண முடியுமா? கடினம்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதோட வழிகள் கடினமான வழிகள் இது ஈஸின்னு சொல்லிட்டாரு. இது கடினமான வழிகள்னு சொல்லலைங்க, அவங்க முயற்சி பண்ணுறாங்க. 2-4 வகையான யோகிகள் சொல்லிடுவார் பகவத்கீதையில். ஒருத்தர் கர்மயோகி, அடுத்தது ஞான யோகி, அஷ்டாங்கி யோகி, அடுத்தது பக்தி யோகி. இந்த இடத்துல அருவம்ங்கிறது கேள்வி கேட்குறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அருவத்திலிருந்து இங்கே நம்ம படிக்கும்போதே சொல்கிறோம், அருவத்திடமிருந்து ஒன்றுபடுதல். யோகிகளோட எல்லாத்தோட நோக்கம் ஒன்று தான், நான் இறைவனிடம் ஒன்றாக சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான்.
அருவமான ஒருத்தருக்கு சேவை செய்வது சாத்தியமல்ல. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. அருவவாதிகள்னு நம்ம நிறைய பேர்த்து கேட்டிருக்கோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பகவானுக்கு ரூபம் இல்லை, ஆனாலுமே அவரை பற்றி ஆன்மீகமாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் கடைசி என்னென்னா மனித குலத்துக்கு சேவை பண்ணுறது தான் அவங்களால பண்ண முடியும். ஆன்மீகத்துக்கு கடினம் சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க மனித குலத்துக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனித குலத்துக்கு சேவை பண்ணுறதை பார்க்க என்னன்னா நிறைய புண்ணியங்கள் இதெல்லாம் சேர்த்துவாங்க. அந்த புண்ணியங்களோட பலனாவோ இல்லை ஒரு பக்தர்களுடைய கருணையினாலேயோ அவங்க எப்போ இவங்க கூட ஒரு சங்கம் வர்றாங்களோ அப்போ தான் இதாக இருக்கும். அது வரைக்கும் கடினமான பாதைனா என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு சேவை பண்ணுறோன்னு நினச்சிட்டு மனிதர்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஆனந்தம்னு சுவைங்கிறது கிடைக்காது. இவ்வளோதான், சுவைங்கிறது கிடைக்காது. அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த முயற்சியிலேயே அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.